வணக்கம். நம்ம இகரம் தமிழ் வகுப்புல தொடர் அமைத்தல் அதுதான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதுல செய்தி வினாக்களுக்கு விடையளி. அது நம்ம ஆஹ் முடிச்சிட்டோம் அந்த பார்ட். சரிங்களா? திரும்ப அதே கொடுத்துருக்கீங்களான்ட்டு இது என்ன அப்படின்றது உங்களுக்கு சந்தேகமா இருக்கு இல்லையா? அதுதான் உள்ள போய் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ஆன்ட்டி என்ன கொடுத்திருந்தேன்னா ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருந்தேன், ஒரு பத்தி மாதிரி. அதுக்கு கேள்விகள் இருக்கும், அதுக்கான பதில அந்த பத்தியில இருந்து எடுத்து எழுதுவீங்க இல்லையா? இன்னைக்கு நான் என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னா, இந்த பத்திக்கு பதில், அந்த பேராகிராஃப் பதில் ஒரு நோட்டீஸ் மாதிரி உங்களுக்கு இருக்கும். நோட்டீஸ்னால உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதுல ஏதாவது ஒரு விஷயம் விளம்பரம் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஏதாவது ஒரு காம்படிஷன், இந்த மாதிரி செய்திகள், அதாவது டிஸ்கவுண்ட், இந்த மாதிரி செய்திகள் அதெல்லாம் அதெல்லாம் அந்த நோட்டீஸ்ல தான் வரும். சரிங்களா? இதுவும் அதே மாதிரி ஒரு விளம்பரம் மாதிரி தான். சரிங்களா? விளம்பர நோட்டீஸ் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகளுக்கு நீங்க ஆன்சர் எதுல இருந்து எழுதணும்னா, இந்த விளம்பரத்துல இருந்து எடுத்து எழுதணும், இந்த நோட்டீஸ்ல இருந்து எடுத்து எழுதணும். சரிங்களா? அது எப்படி ஆண்டி எழுதுறது அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒண்ணு மட்டும் சொல்றேன். இப்ப இது எதை பற்றிய செய்தி அப்படின்னா, ஒரு ஓவிய போட்டி, மாநில அளவிலான ஓவிய போட்டி, ஸ்டேட் லெவல் டிராயிங் காம்படிஷன், அத பத்தின ஒரு செய்தி தான் இது. சரிங்களா? இப்ப உதாரணமா முதல் கேள்வி எடுத்துக்கோங்க. ஓவிய போட்டியின் தலைப்பு என்ன? அப்ப நீங்க என்ன எழுதணும்? அதே மாதிரிதான், முன்னாடி பண்ண மாதிரிதான். இந்த வினா வார்த்தையை எடுத்துட்டு அதுக்கு பதில் ஆன்சர் ஃபில்அப் பண்ணணும். ஓவிய போட்டியின் தலைப்பு என்ன? தலைப்பு ஓவிய போட்டியின் தலைப்பு இங்க நல்லா பாருங்க, குறளோவியம். இதுதான் ஓவிய போட்டியோட தலைப்பு. சரிங்களா? திருக்குறளை வச்சு ஓவியம் வரையணும், அதனால குறள் ஓவியம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஓவிய போட்டியின் தலைப்பு. சரிங்களா? அப்ப ஓவிய போட்டியில் இரண்டாம் பரிசுக்கான தொகை எவ்வளவு? ஓவிய போட்டியில் இரண்டாம் பரிசுக்கான தொகை எங்க கொடுத்திருக்காங்க? பரிசு தொகையெல்லாம் அதோ கொடுத்திருக்காங்க பாருங்க. அப்ப இந்த மாதிரி நீங்க ஒண்ணு ஒண்ணா போய் பார்த்து கரெக்டா நீங்க ஆன்சர் ஃபில்அப் பண்ணணும். சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முன்னாடி பண்ணதை விட இது ரொம்ப ஈஸி. அடுத்தது இது ஒரு செய்தி. என்ன செய்தி? ஜல்லிக்கட்டு விழா. ஜல்லிக்கட்டு விழான்னா என்னது? அதாவது மாடுபிடி. இந்த மாதிரி மாடு என்ன பண்ணுவாங்கன்னா ஓட விடுவாங்க. அந்த மாடை அங்க இருக்கிற வீரர்கள், சரிங்களா, யாரு வீரம் வீரம் நிறைஞ்சவங்க மாடை பிடிக்கிறாங்களோ அவங்கதான் நல்ல வீரம் நிறைஞ்சவங்கன்னு அவங்களுக்கு பரிசெல்லாம் தருவாங்க. இதோ இருக்கு பாருங்க, இதுதான் மாடோட திமில். இந்த திமிலை இந்த மாதிரி மாடு ஓடும் போதே போய் பிடிக்கணும். மாடு சும்மா இருக்காது, முட்டை வரும், எட்டி உதைக்கும், எல்லாம் பண்ணும். இருந்தாலும் அதெல்லாம் தாங்கி இந்த திமில் இருக்கு இல்லையா, இத போய் கொஞ்ச நேரத்துக்கு பிடிக்கணும். டைம் வச்சிருப்பாங்க. அந்த டைம் வரைக்கும் அவங்க பிடிச்சிட்டே இருந்தாங்கன்னா மாடு ஓடுற ஓட்டத்துக்கு வழுக்காம அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். இதுதான் ஜல்லிக்கட்டு விழா, மாடு பிடி விழா. சரிங்களா? அதை பத்தின ஒரு செய்தி இது. அதோட கண்டினியூவேஷனும் அங்க இருக்கு, நல்லா பாத்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கான கேள்விகள் இருக்கு, பார்த்து அழகா எழுதி அனுப்புங்க. சந்தேகம் இருந்தா கேளுங்க, சொல்லித்தரேன். அடுத்தது இது என்ன செய்தி அப்படின்னா, தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், வனத்துறை, வனம்னா எனக்கு ஃபாரஸ்ட், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு செய்தி கொடுத்திருக்காங்க. என்னன்னா, வேடந்தாங்கல், வேடந்தாங்கல்னு ஒரு இடம் இருக்கு. சரிங்களா? செங்கல்பட்டு, சென்னைக்கு பக்கத்துல செங்கல்பட்டுன்னு ஒரு மாவட்டம் இருக்கு. அங்க வேடந்தாங்கல் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த வேடந்தாங்கலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அங்க பறவைகள் சரணாலயம், அதாவது பறவைகள், ஏகப்பட்ட பறவைகள் ஒரு சீசன்ல எங்கெங்கேதோ அங்க இருந்துட்டு போகும். சரிங்களா? அதை பார்க்கவே அழகா இருக்கும். நிறைய விதவிதமான பறவைகள் அங்க பார்க்கலாம். பறவைகள் சரணாலயம் இருக்கு. நீங்களும் ஊருக்கு வரும் பொழுது நிச்சயமா அந்த பறவைகள் சரணாலயம் பாருங்க. இந்த பறவைகள் சரணாலயம் பத்தின ஒரு செய்தியை இங்க கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அதுக்கான கேள்வி இங்க கொடுத்திருக்காங்க, பதில் எழுதி அனுப்புங்க. அடுத்தது இது என்ன செய்தி அப்படின்னா, வினாடி வினா போட்டி, குவிஸ் ப்ரோக்ராம். குவிஸ் ப்ரோக்ராம் அதாவது பள்ளி மாணவர்களுக்கான வினாடி வினா போட்டி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கான வினாடி வினா போட்டி, அதுக்கான செய்தி இது. நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க இந்த செய்தியை நல்லா பார்த்துட்டு இந்த கேள்விக்கான பதில் அதுல இருந்து எடுத்து எழுதுங்க. அடுத்தது கீழடி அகழாய்வு. கீழடின்னு ஒரு இடம் இருக்கு. சரிங்களா? அந்த இடத்துல
நீங்க பாத்தீங்கன்னா மதுரைக்கு பக்கத்துல நீங்க போனீங்கன்னா போய் பாருங்க சரிங்களா. அந்த இடத்துல என்ன விசேஷம் அப்படின்னா, நமக்கு முன்னாடி 1000 2000 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் அந்த இடத்துல வாழ்ந்திருக்காங்க சரிங்களா. அப்பவே வந்து நிறைய இப்பதான் நம்ம அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எந்த ஒரு வசதியும் இல்ல. அந்த காலத்திலேயே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவங்க நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க. அவங்க பயன்படுத்திய பொருள்கள், அவங்க அணிஞ்சிருந்த நகைகள் சரிங்களா. அவங்க என்ன மாதிரி தொழிற்சாலைகள் இண்டஸ்ட்ரீஸ் இருந்தது அந்த காலத்திலேயே 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி பாருங்க செல்லக்குட்டீஸ். அதுக்கான எல்லா சான்றுகளும் நமக்கு கிடைச்சிருக்கு. இதோ பாருங்க நோண்டி நோண்டி அவங்க எப்படி வீடு கட்டி இருந்தாங்க. இது எல்லாமே அங்க வந்து நம்ம போய் பாக்குறதுக்காகவே ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க. நீங்க போய் கண்டிப்பா பாருங்க சரிங்களா. இது வந்து அகழாய்வு, நிலத்தை வந்து தோண்டி அகழ்ந்து என்ன பண்ணுவாங்க, அந்த சான்றுகளை கலெக்ட் பண்றாங்க. இதெல்லாம் இந்த சான்றுகள் தான் சரிங்களா. ஆஹ் நீங்க வந்து இந்த மாதிரி வெள்ளி காசுகளாம் இதெல்லாம் சரிங்களா. வெள்ளி காசுகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த காலத்துல காசு எல்லாம் வெள்ளியில பயன்படுத்தியிருக்காங்க சரிங்களா. இப்ப வந்து இந்த செய்தியை வச்சு இந்த கேள்விகளுக்கு அதோட கண்டினியூஷனா இங்கேயும் மீதி செய்தி இருக்கு. இந்த செய்தியை வச்சு இந்த கேள்விகளுக்கு அந்த செய்தியில இருந்து பதில் எடுத்து எழுதுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இது என்ன அப்படின்னா, தமிழ் இணைய கல்விக் கழகம் நடத்தும் இணைய வழி பன்னாட்டு மாநாடு. தமிழ் இணைய கல்விக் கழகம்னா இதுதான் தமிழ் விஷுவல் அகாடமி சரிங்களா. அது என்ன பண்ணுது அப்படின்னா, அதுலதான் நீங்க இப்ப தமிழ் படிச்சுட்டு இருக்கீங்க. அது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு இணைய வழின்னு அது ஆன்லைன்ல பன்னாட்டு மாநாடுன்னா என்னன்னா இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ். வேர்ல்டு லெவல்ல எல்லாரும் அந்த கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணலாம் ஆன்லைன்ல. அந்த ஒரு கான்ஃபரன்ஸ் அவங்க நடத்துறாங்க. அது எப்ப நடத்துறாங்க, அதுக்கான டைம் என்ன, டேட் என்ன சரிங்களா, அதை பத்தின செய்திகள் இங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கான கேள்விகள் நீங்க பதில் எழுதி அனுப்புங்க. இது வந்து ஒரு அறிவியல் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் அது வந்து ஒரு செய்தி கொடுத்திருக்கு சரிங்களா. அதாவது சிவப்பு நிலா, நிலா வந்து சிவப்பு நிறமா தோன்றக்கூடிய அன்றைய நாள்ல போய் நம்ம பார்க்கலாம் சரிங்களா. அது வந்து ரொம்ப அரிதான நிகழ்வு, ரேர் இன்சிடென்ட் தான். நிலா வந்து ஒரு மாதிரி ரெட் மூன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது ரீசெண்டா கூட நடந்துச்சு. அந்த மாதிரி அந்த நிலாவை போய் பார்க்கறதுக்கு அவங்க வந்து ஒரு ஏற்பாடு பண்றாங்க. அதை பத்தின செய்தி கொடுத்திருக்காங்க. கேள்விகள் இருக்கு, பதில் எழுதி அனுப்புங்க. இது என்ன அப்படின்னா, இது எதை பத்தின செய்தினா உலக சுற்றுச்சூழல் தினம். என்னைக்கு, ஜூன் 5 அப்படின்னா என்னது, வேர்ல்டு என்விரான்மெண்டல் டே. அதுதான் சரிங்களா. அதை பத்தின ஒரு செய்தி. நம்ம அப்துல் கலாம் தாத்தா வந்து நிறைய மரம் வளர்க்கணும், அதுதான் வந்து நம்ம பூமியை நம்ம காப்பாத்துறதுக்கு, எர்த்வார்ம்லாம் இருக்கு இல்லையா, குளோபல் வார்மிங்லாம், அதெல்லாம் வந்து அந்த குளோபல் வார்மிங்லாம் தடுக்கிறதுக்கு எதுதான் உதவும், இந்த மரம் வளர்க்கறது தான். அதுதான் நம்ம அப்துல் கலாம் தாத்தா சொல்லியிருக்காங்க. அதை இங்க செய்தியா கொடுத்திருக்காங்க. அதுக்கான கேள்விகள் இருக்கு, பதில் எழுதி அனுப்புங்க செல்லக்குட்டீஸ். இது என்னன்னாக்கா ரத்த தான முகாம், பிளட் டொனேஷன். பிளட் டொனேஷன் பத்தின ஒரு செய்தி தான். ரத்த தானம் நாள் வந்து ஜூன் 14 சரிங்களா. வேர்ல்டு பிளட் டொனேஷன் டே என்னைக்குன்னா ஜூன் 14. அன்னைக்கு வந்து ரத்த தான முகாம் வந்து நடத்துறாங்க சரிங்களா. அதை பத்தின செய்தி கொடுத்திருக்காங்க. கேள்விகளுக்கு பதில் எழுதி அனுப்புங்க. அவ்வளவுதான் செல்லக்குட்டி, சூப்பரா பண்ணி அனுப்புங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, சொல்லித்தரேன். தேங்க்யூ.